ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் அதிகமாக நம்ம அண்மை காலமாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கமும் காவல்துறையும் எந்த அளவுக்கு கவனம் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு ஆக்சுவலாக அங்கே காவல்துறை தரப்பில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த இடத்துல ஏதோ ஒரு பார் இருந்தது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தோன்னா அந்த பார் வந்து அங்கேருந்து அகற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஏரியாவுடைய விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம டிவியில் பார்க்கும்பொழுதே தெரியுது. இரவு நேரங்களில் ரொம்ப ஆள் நடமாட்டம் பெருசாக இல்லாத ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசும்பொழுது, ஜேர்னலிஸ்ட் சில பேர்கிட்ட பேசும்பொழுதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொட்டீனா இந்த மாதிரி நபர்கள் வந்து நைட் டைம்ல அங்க மீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்க இயல்பாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 5 பீட் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, 2 பெட்ரோல் கார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே 5 பீட் ஆபீசர்ஸும் 2 பெட்ரோல் கார்ஸும் இருந்ததுன்னா இது போன்ற விஷயம் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா தானே இருக்கணும். அப்போ அந்த பீட் ஆபீசர்ஸ் இல்ல பெட்ரோல் கார்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம காவல்துறையை நோக்கி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கத்தானே செய்யுது. குறைஞ்சபட்சம் ஒரு போலீஸ் அவுட் போஸ்டாவது நீங்க அங்க போட வேண்டாமா?